ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோடனே அத்தை வீட்டு பால் காய்ச்சிக்கு போகலான்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் வெயில் பார்த்துட்டு சரி கொஞ்சம் லேட்டாக போய்க்கலாம், ஈவினிங் போல் போய்க்கலாம்னு சொல்லி ஒரு 4-5 மணிக்கு தான் கிளம்புனோம் இங்கேருந்து. போகிறதுக்கு மணி 7-8 ஆகிடுச்சு. அப்புறம் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து கதை பேசிக்கிட்டு தூங்குறதுக்கு மணி 12 ஆகிடுச்சு. காலையிலேயே கிரகப்பிரவேசத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த ஐயர்லாம் வச்சு அதெல்லாம் பண்ணுவாங்கள்ல, எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அத்தை மாமா மட்டும் காலையிலேயே 3-4 மணிக்கெலாம் குளிச்சுட்டு அந்த ஹோமத்தில் வந்து உட்காந்துட்டாங்க. நாங்களாம் எங்கள் பாப்பா வச்சுட்டு அத்தனை மணிக்கு குளிக்கிறதுனால நாங்கள் லேட்டாக தான் ரெடி ஆனோம். எல்லாருமே அப்புறம் அந்த ஹோமத்தில் பொரியலி போடுறது, நெய்யலி போடுறது அப்படின்னு சொல்லி எல்லாமே கலந்து சேரி எல்லாம் வேர் பண்ணி வெளியில் வர 7-8 ஆகிடுச்சு டைம். நாங்கள் வெளியில் வந்ததுமே சரி சாப்பிட போகலான்னு சொல்லி சாப்பிட தான் போயிருந்தோம். நல்லா தூங்கிட்டா பாப்பாவை அத்திக்கிட்டு விட்டுட்டு நாங்கள் சாப்பிட போயிருந்தோம். நாங்கள் சாப்பிட்டே இருந்தோம். சின்ன அக்கா மாமா வந்துட்டாங்க. அப்புறம் அவங்களையும் சேர்த்து சாப்பிட வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெளியில் போய் நின்றுட்டு இருந்தோம். பெரிய அக்கா மாமா வந்துட்டாங்க. அப்புறம் அவங்க கூட சேர்ந்து இல்லை ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். பாப்பா வச்சுட்டு கொஞ்சம் நேரம் மாற்றி எல்லாம் விளையாடிட்டு கொஞ்சிட்டு இருந்தாங்க. நேரம் பாச போராட்டத்துக்கு அப்புறம் எல்லாரையும் மீட்டு ஒரு இடத்துல போட்டு வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அண்ணனும் வந்துட்டான். அப்புறம் எல்லாருமே சேர்ந்து வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அப்புறம் 3 பேர் சாப்பிட்லையா, சரி அவங்கள சாப்பிட வச்சு கூட்டு வந்துடலாம்னு சொல்லி எல்லோரும் சாப்பிட போயிருந்தோம். சாப்பாடு கொஞ்சம் காரமாக இருந்ததா, ஒரு வாய் மட்டும் அக்கா பாப்பாவுக்கு சாப்பாடு விட்டுருந்தா. அதுக்கப்புறம் அந்த சாப்பாடை திரும்பி கூட பார்க்கல. பாப்பா கேசரி மட்டும் கொஞ்சம் சாப்பிட்ருந்தா. அப்புறம் அங்கேயே வச்சு எனக்கு, அண்ணனுக்கு, சின்ன அக்காவுக்கு 3 பேருக்கும் பெரிய அக்கா ஆளுக்கு ஒரு வாய் சாப்பாடு விட்டுட்டு இருந்தா. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மொய் பணம் 3 பேருமே எழுதிட்டு கிளம்பிட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வரோன்னு சொல்லி அவங்க எங்களை விட்டுட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. நம்ம வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.